ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி இந்த க்யூட்டான பென்டோ கேக் நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் ஒரு பெயிண்டிங் டெக்ஸ்சர் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி வந்திருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண பென்டோ கேக்கு. ஸோ இதில் எதனா சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பென்டோ கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 இன்ச்சஸில் வெனிலா கேக் மாதிரி தான் பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ இதோட டாப் லேயர் கட் பண்ணிக்கிட்டு இதை 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது உள்ளே தான் நம்ம அடுத்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஃப்ளேவர்னு நீங்கள் யாருனா கெஸ் பண்ணிங்களா? இன்றைக்கி என்ன ஃப்ளேவர் அப்படின்னா ரசமலாய் தான் இன்றைக்கி நம்ம ஃப்ளேவரு. ஸோ எத்தனை பேர் ரசமலாய் ஃப்ளேவரில் பென்டோ கேக்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எங்ககிட்ட ரசமலாய் ஃப்ளேவரில் கூட நாங்கள் பென்டோ கேக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஹோம்மேட் ரசமலாயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரசமலாய்க்கு பண்ண மில்க் வச்சு அழகாக சோக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நான் உள்ளே ஊற்றிக்கிட்ட மில்க் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருக்கும். அது ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மில்க்கை கொஞ்சம் தின்னாக நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஆக்சுவல் ரசமலாய்க்கு நான் பண்ண மில்க் வச்சு நான் சோக் பண்ணிக்கிட்டேன். இந்த ரசமலாய் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் சாஃப்ரான் வச்சு தான் நம்ம மில்க்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஒரு நல்ல சைஸில் இருக்க 2 ரசமலாய் எடுத்து நடுவில் ஃபில்லிங்காக நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஃபில்லிங் நம்ம ரசமலாய் ஃப்ளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் இதை நல்லா பிச்சு போட்டதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம ரசமலாய் மில்க்கை இந்த ரசமலாய் மேலே அழகாக ஊற்றிக்கிட்டு போகிறோம். ஸோ இந்த கொஞ்சம் இருக்கிற ரசமலாய்ஸ் இன்னும் நல்லா ஸ்லோக் ஆகிடும். அதில் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சுட்டு அது மேலே திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ரசமலாய் மில்க் வச்சு நல்லா சோக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி மில்க் வச்சு நம்ம இந்த கேக்கை நல்லா சோக் பண்ணுறதுனால கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். வாயில் போட்டதுமே கரையிற மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கொடுக்கும். இது சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னமுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா திக்கான அந்த மில்க்கை போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த ஃப்ராஸ்டிங்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா ரசமலாய் மில்க் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து வர எல்லோ கலரில் தான் உங்களுக்கு இதில் தெரியுது. ஸோ இதில் நான் கலர் பெருசாக ஆட் பண்ணலை. அதில் இருக்கிற கலரே வச்சு நான் இந்த எல்லோ கலர் பேஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரம் கோட் கொடுத்துக்கணும். ஸோ க்ரம் கோட் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பென்டோ கேக்கோ இல்லை நார்மல் கேக்கோ க்ரம் கோட் அப்படிங்கிறது ஒரு கேக்குக்கு உயிர் மாதிரி அப்படின்ட்டே சொல்லலாம். பிகாஸ் நம்ம அதுக்கப்புறமா பண்ண போகிற ஸ்டெப் மொத்தமே இந்த சில்னஸான கேக்கில் பண்ணால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சில் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங் பேக்கில் ஃப்ராஸ்டிங் எல்லாத்தையும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பைப்பிங் பேக் வச்சு தான் ஃப்ராஸ்டிங் மேலே கொடுத்துக்கிறோம். ஸோ இது கரெக்டான ஒரு லேயரில் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கொடுக்குறதுனால பைப்பிங் பேக் வச்சு. ஸோ ஒரு இடத்துல நிறைய க்ரீம் கம்மி க்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா டாப்பையும் நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கணும். பென்டோ கேக்ஸில் எப்போவுமே நம்ம டாப் லேயரில் தான் ஒர்க் பண்ணுவோம் சைட் லேயர்ஸை விட. ஸோ அதனால் டாப் லேயர் எப்போவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் போட்டு செட் பண்ணிவிட்டு இது மேலே தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் அண்ட் தென் ஒரு ப்ரௌன் கலர் தேவைப்படுது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு கலர்ஸ் நம்ம கையில் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கலர் மிக்சிங் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு க்ரீம் எடுத்து இதில் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட நம்ம இப்போ கொஞ்சமாக எல்லோ கலரும் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த எல்லோ கலரும் ஆட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா பாருங்கள் அந்த லீஃப் க்ரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த க்ரீன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடுச்சு. ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த க்ரீனில் இன்னமும் கொஞ்சம் ரெட் கலர் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரௌன் கலர் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ப்ரௌன் கலரும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளவருக்கு ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி அந்த மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி இல்லைனாலும் ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் இந்த 2 கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேக்கில் நாசில்ஸ் போட்டு லீஃப் நாசில் போட்டு சன்ஃப்ளவர் மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணேன். பட் வரலை, ஒரு டேசி ஃப்ளவர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
ஸோ டாப்பில் மட்டும் இல்லாமல் சைட்ஸ்லேயுமே ஃப்ளவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன். பட் ஆனால் சைட்ஸில் வந்து ஃப்ளவர் பண்ணுறது வந்து நம்ம பென்டோ கேக்கை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் பாக்ஸ் உள்ள வைக்கும்போது சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மர்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் பண்ணும்போது சைட்ஸில் எதனா டிசைன் பண்ணணும் அப்படின்னா சின்னதாக டிசைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெவியான டிசைன்ஸ் பண்ணால் கொஞ்சம் மர்ஜ் ஆகும், அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு அழகான ப்ரௌன் கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரௌன் கலர். ஸோ அந்த ப்ரௌன் கலர் தான் நம்ம கொடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் விப்பிங் க்ரீம்லேயே தான் வந்துட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் க்ரீமில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராகவே நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பட்டர் க்ரீமில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப்லாம் சைடில் இருக்கிற மாதிரி நான் குட்டி பேலட் நைஃப் வச்சே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா பைப்பிங் பேக் வச்சு கூட பண்ணலாம். ஸோ நல்லா நீட்டாகவே கிடைக்கும். நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் முடிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா நான் சைட்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சைட்ஸ்க்கு பண்ணும்போது ஃப்ளவர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணுறதுக்கு. அண்ட் தென் ஏன்னா டாப் லேயரில் பண்ணும்போது கொஞ்சம் வந்துடுச்சு. பட் ஆனால் கீழே பண்ணும்போது வந்துட்டு அந்த நாசில்லேருந்து ஃப்ளவர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வந்துட்டு சைட்ஸில் பண்ணுறது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் தான். பட் பரவாயில்ல, பண்ணிட்டோம் ட்ரையு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சைட்ஸ்லேயும் ப்ரௌன் கலர் அழகாக கொடுத்துட்டு ஸோ லீஃப் மாதிரி அந்த டெக்ஸ்சருமே சைட்ஸில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பண்ணும்போது தான் டீட்டெயிலிங் வந்து ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஸோ டீட்டெயிலிங் ஒரு கேக்கில் இருந்தால் தான் வந்து அந்த கேக் வந்து பார்க்குறதுக்கும் நல்ல நீட்டாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு பார்க்குறதுக்கும் வந்துட்டு அப்பீலிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நான் பண்ண இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா கேக் போர்டில் வச்சு நான் அதை செஞ்சுருந்துருக்கணும். ஸோ கேக் போர்டு இல்லைங்கிறதுனால நான் இன்றைக்கி பிளேட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் கேக் போர்டு இருந்தால் கண்டிப்பாக கேக் போர்ட்லேயே வச்சு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கேக் ஷிஃப்டிங் பண்ணுறேன். ஸோ ரொம்ப கையெல்லாம் நடுங்கிடுச்சு. பட் ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு பக்காவாக உட்காந்துடுச்சு உள்ளே. பட் ஆனால் என்ன சைட்ஸில் தான் கொஞ்சம் மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், சைட்ஸ்லலாம் நம்ம க்ரீம் போய் கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் முடியல. நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ ஃப்ரிட்ஜில் நல்லா செட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம இது யாருக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேறு யாருக்கும் இல்லை, நம்மளுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தான் இந்த கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். கேக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரசமலாய் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு பேக்கேஜிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் போட்டுட்டு இது மேலே அழகாக ஒரு ரிப்பன் கட்டி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பென்டோ கேக் செம்ம பக்காவாக ரெடி ஆகிடும். பென்டோ கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் மறக்காமல் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.